கார்த்திகை தீபத்தின் 3ஆம் நாள் வரலாறு. கார்த்திகை தீபத்தின் 3ஆம் நாள் என்பது வெறும் தொடர்ச்சி அல்ல, தனிக்காரணமும் தனிச்சிறப்பும் கொண்ட புனித நாளாகும். சிவபுராணத்திலும் அருணாச்சல மகாத்மியத்திலும் கூறப்படும்படி, சிவன் அனந்த ஜோதியாகத் தோன்றியபோது அந்த ஒளி 3 நாட்கள் தொடர்ந்து எரிந்தது. முதல் நாள் ஜோதி தோன்றியது பரணி, 2ஆம் நாள் உச்ச ஒளியாக விண்ணை முட்டியது கிருத்திகை பௌர்ணமி மகா தீபம். 3ஆம் நாள் அந்த ஜோதி மெல்ல அடங்கி உலகம் முழுவதும் பரவி நிலைத்தது. எனவே 3ஆம் நாள் தீபம் ஏற்றுவது சிவஜோதியை உலகிற்குப் பரப்பும் கடைசி கடமை என்று சைவ ஆகமங்களும் கட்டாயமாக்கின. திருவண்ணாமலை ஆலயத்தின் மிகப் பழைய கல்வெட்டு ஒன்று இதை உறுதிப்படுத்துகிறது. கார்த்திகை உத்தராட்சத்தில் மலைமேல் தீபம் அணைந்த பின்னரும் ஊரெங்கும் மக்கள் வீடுகளில் தீபம் ஏற்றி அருணாசலேசுவரனுக்கு நன்றி செலுத்துதல் வேண்டும். இஃது அரச கட்டளை என்று பொறிக்கப்பட்டுள்ளது. 14ஆம் நூற்றாண்டு முதலே திருவண்ணாமலை சித்தர்களும் அருணகிரிநாதரும் பட்டினத்தார் போன்ற சைவப் பெரியோர்களும் 3 நாட்களும் தீபம் ஏற்றி வந்தனர். அருணகிரிநாதர் திருப்புகழில் 3ஆம் நாள் விளக்கேற்றி முத்தி பெறுவீர் என்று பாடியுள்ளார். மாணிக்கவாசகர் திருவெம்பாவையில் 3ஆம் நாள் தீபம் ஏற்றின் செல்வமும் சிவஞானமும் உண்டாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். பழங்காலத்தில் மகா தீபம் ஏற்றிய பின் மலை உச்சியில் நெருப்பு முழுவதும் அணைந்த பிறகே மக்கள் வீடு திரும்புவார்கள். அதற்குப் பிறகு வீட்டில் மீண்டும் தீபம் ஏற்றினால் மலைமேல் அணைந்த ஜோதி நம் வீட்டில் நிலைத்தது என்று நம்பினர். அதனால்தான் இன்றைக்கும் 3ஆம் நாள் விளக்கு ஏற்றினால் வீடு செல்வத்தால் நிரம்பும், ஆயுள் நீடிக்கும், குடும்ப ஒற்றுமை பெருகும் என்று முன்னோர் கடைப்பிடித்து வந்த புனித மரபு தொடர்கிறது. எனவே 3ஆம் நாள் தீபம் என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சைவ சித்தாந்தமும் ஆகம விதியும் அரச கல்வெட்டும் பெரியோர்களின் வாக்கும் ஒருசேர உறுதிப்படுத்திய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புனிதச் செயலாகும். அண்ணாமலையாருக்கு அரோகரா,